அல்லது ஆஃபீஸில் இருக்கிறாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும். அதுதான் அவருடைய மதரசாவுடைய முதல் பணியாக இருக்கணும். இதோடு விட்டுறதில்லை. ஒரு மனிதன் நல்வழி படுக்க தரதுக்கு 3 ஏரியா இருக்குது. ஒன்று அவனுடைய வீடு, இன்னொன்று கல்வி சாலை, 3வது சமுதாயம். இந்த சமுதாயம் இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கு நமக்கு தெரியும். எல்லாரும் அந்த செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. செல்போனு அல்லது சிஸ்டம் அல்லது லேப்டாப்பு, டிவி எல்லாத்துக்கும் மூழ்கி இருக்கிறாங்க. அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அடிமையாக இருக்கிறாங்க. 2 வயசு குழந்தைக்கு சாப்பாட்டு கொடுக்குறதுக்கு ஒரு செல்லுக்கு வச்சிடறாங்க. அதுக்கு தேவையானது அந்த செல்லில் பார்த்துக்கிட்டு பஞ்சு அடைச்ச மாதிரி வயிற்று நிறச்சி விட்டுறாங்க. கொஞ்சம் வயசுக்கு போனால் கேம்ஸை விளையாடு, அதையும் தாண்டி போனால் சமயக்கட்டில் அதை பார்த்து சமையலையும் நடக்குது. அதனால் இந்த சமுதாயம் சீர்திருத்தத்துக்கு வழியே கிடையாது. அடுத்து வீடுகள், வீட்டில் உள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இங்கே சமுதாயத்தில் வெளியே என்ன சூழ்நிலை இருக்கோ அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கு. வீட்டில் எல்லாரும் செல்லுக்கு அடிமை. ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்கன்னா 6 செல் இருக்கு. எப்போ எந்த செல் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையில். அப்போ ஒருத்தரை கல்வி தான் வழி நடத்தும், சமுதாயத்தை உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும். அதில் 2 வகையான கல்வி இருக்கு. ஒன்று மார்க்க கல்வி, ஒன்று உலக கல்வி பார்த்துக்கிடும். அது நாங்கள்லாம் உலக கல்வியை படிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆக மார்க்க கல்வி அதுவே இல்லாமல் போகல. ஆலிம்கள் திரும்ப அதுதானே சொல்லுவாங்க. ஆலிம்கிட்ட கொடுத்தா மார்க்க கல்வியா அல்லது உலக கல்வியான்னு அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க. அப்படிதான் நாங்கள் உலக கல்வியை படிச்சுட்டு நிற்கிறோம். நாங்கள் என்ன கெட்டா போனோம், வாழ்க்கைய சமுதாய படிப்பாடு வேலை இல்லையா? அதனால 2 கல்வியும் முக்கியம்தான். ஒரு பக்கமா திரும்ப சொல்லிடாதீங்க. நாங்கள் எத்தனையோ முறையில் சமுதாயத்தை வழி நடத்திக்கிட்டே தான் போறோம். அது கல்வி கூடங்கள்ல அறிவு வளரும், ஆனா ஒழுக்கம் வளராது. அது உண்மைதான். எந்த கல்வி குழப்பாதான் சரிதான். உயர்நிலை கல்வி, கல்லூரி, பல்கலைக்கழகம் எல்லாத்துலயும் அறிவை வளர்த்தி விட்டுருவாங்க. ஆனா ஒழுக்கங்கிறது அங்க கிடையவே கிடையாது. நம்ம எல்லா இடத்துலயும் பாடம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒழுக்கம் வேணும்னா மதரசா தான். அங்கதான் ஒழுக்கம் கற்பிப்பு எடுக்கும், தெரிஞ்சு கிடக்கும். அந்த ஒழுக்கம் கிடைக்கிற இடம் மதரசா. அதனால உதாரணமா ஒரு சின்ன வார்த்தை ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். உதாரணமா உங்களுக்கு தெரியும், பெரியார் தாசன் ஒரு ஆளு. அவரு தீக்கவாதி, கடவுள் மறுப்பாளர். அவர்கிட்ட அவருடைய நண்பர் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார். ஒரே ஒரு கேள்வி. பெரியார் தாசன் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ,